எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. இதெல்லாம் இயக்குனர் வி. சேகர் இயக்கிய படங்களா? தயாரிப்பாளரும் குடும்ப திரைப்படங்களின் இயக்குனருமான வி. சேகர் உடல்நலக்குறைவால காலமானார். அவர் இயக்குன காலத்தால அழியாத படங்கள் பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழ்நாட்டு நடுத்தர குடும்பங்களோட மகிழ்ச்சி, சோகம், பாசம், சிக்கனம், தன்னம்பிக்கை, நகைச்சுவை போன்றவற்றை தன்னோட திரைப்படங்கள்ல பிரதிபலித்தவர் இயக்குனர் வி. சேகர். திருவண்ணாமலை மாவட்டம் தெய்வானத்தம் கிராமத்தை சேர்ந்த MA பட்டதாரியான வி. சேகர் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி மக்கள் நல்வாழ்வு துறையில மலேரியா தடுப்பு அலுவலரா 15 ஆண்டுகள் பணியாற்றினாரு. அதுக்கப்புறமா தன்னோட மாமா கண்ணப்பனோட உதவியால AVM ஸ்டுடியோல வேலைக்கு சேர்ந்த சேகர் பிற்காலத்துல தன்னோட மாமா மகளையே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. படத்தொகுப்பாளர் P. லெனின், இயக்குனர் K. பாக்கியராஜ் போன்றோர்கிட்ட உதவியாளரா பணியாற்றினாரு. நிழல்கள் ரவி நடிப்புல 1990ல சேகர் இயக்குன நீங்களும் ஹீரோ தான் படத்துல கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை காட்சிகள் பெரிதும் பேசப்பட்டுச்சு. சேகரோட இரண்டாவது படமான நான் பிடிச்ச மாப்பிள்ளை மிகப்பெரிய வெற்றி பெற்று தெலுங்கு, ஹிந்தி, ஒடியா ஆகிய மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டது. 1990லிருந்து 2000 வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு படத்தையாவது இயக்கி திரைக்கு கொண்டு வந்து விடுவார் சேகர். இவர் திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படின்ற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமா கருத்தான படங்களை இயக்கி தயாரிச்சுட்டு வந்தாரு. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், பிறந்த வீடா புகுந்த வீடா, நான் பெத்த மகனே, எல்லாமே என் பொண்டாட்டி தான் போன்ற திரைப்படங்கள்ல மனைவி மாமியார மையமா வைத்து குடும்ப ஒற்றுமையை வி. சேகர் பேசியிருந்தாரு. ஒன்னா இருக்க கத்துக்கணும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை போன்ற படங்கள்ல குடும்ப ஒற்றுமையை பிரதிபலித்த சேகர் வரவு 8னா செலவு 10னா, விரலுக்கேத்த வீக்கம் போன்ற படங்கள்ல சிக்கனத்தோட முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தாரு. தன்னோட திரைப்படங்கள்ல வேலை வாய்ப்பின்மை, மோசடி அரசியல்வாதிகள் அப்படின்னு சமூக அவலங்களையும் நகைச்சுவை கலந்து தந்தவர் தான் வி. சேகர். சேகர் இயக்குன காலம் மாறி போச்சு திரைப்படத்துல தேவா இசையில வடிவேலு பாடி நடித்த வாடி பொட்ட புள்ள வெளியே அப்படின்ற பாடல் இன்னைக்கும் புகழ் பெற்ற பாடலா விளங்கி வருது. சரத்குமாரோட ஏய் திரைப்படத்தை தயாரித்த வி. சேகர் சின்ன திரையில வீட்டுக்கு வீடு அப்படின்ற சீரியலையும், சன் டிவியில ஒளிபரப்பான பிறந்த வீடா புகுந்த வீடா அப்படின்ற சீரியலையும் இயக்கியிருந்தாரு. வி. சேகருக்கு மலர்கொடி அப்படின்ற மகளும் கார்ல் மார்க்ஸ் அப்படின்ற மகனும் இருக்காங்க. கடைசியா 2014ஆம் ஆண்டு தன்னோட மகனை வச்சு சரவண பொய்கை அப்படின்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு வி. சேகர். கன்னடத்துல ஒரு படம் உட்பட 18 படங்களை இயக்கியுள்ள வி. சேகர் தங்கர் பச்சானோட பள்ளிக்கூடம் படத்துல கல்வி அதிகாரியா நடிச்சிருந்தாரு. கடந்த 2015ல சிலை கடத்தல் வழக்குல கைதான வி. சேகர் அதுக்கப்புறமா சினிமா பக்கமே தலை காட்டாம இருந்த நிலைமையில நேற்று உடல்நலக்குறைவால காலமானாரு.